Welcome to Chennai Press News Channel. Students of Ishwari Engineering College, Ramapuram, Chennai, have brought global recognition to India by winning a prestigious honor at the NASA International Space Apps Challenge 2025, the world's largest hackathon, organized by the National Aeronautics and Space Administration (NASA). The student team, Photonics Odyssey, emerged as one of the top 10 global winners among 18,860 teams from 167 countries, making it the only winning project with Indian participation. The team received the Most Inspirational Award for their innovative and socially impactful solution. Ishwari Engineering College Chairman, Dr. Shivakumar, along with co-chairman, principal, and faculty staff felicitated the students in recognition of their achievement, which reflects the institution's emphasis on research-led learning and interdisciplinary innovation. நான் வந்து டாக்டர் தெய்வசுந்தரி, பிரின்சிபல், ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை. இன்னைக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய குளோபல் அச்சீவ்மெண்ட், இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்குற அளவுக்கு ஒரு பெரிய குளோபல் அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு டீம் வின் பண்ணுற ஒரு காம்படிஷன் நாசா ஆர்கனைஸ் பண்ணுறது. 167 கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல யங்கஸ்ட் இந்தியன் டீமா உள்ள போய் எல்லா யூனிவர்சிட்டிஸ், டாப் யூனிவர்சிட்டிஸ் குளோபலி எல்லா யூனிவர்சிட்டிஸ் கூட கம்ப்ளீட் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரி பீப்புள் கூட கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுதான் டீம் ஃபோட்டோனிக்ஸ் ஒடிசி who has won the inspirational award, most inspirational award given by NASA. ஆக்சுவலா நாசா வந்து எவ்ரி இயர் வந்து இந்த ஹேக்கத்தான் நடத்துவாங்க. அவங்களே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இதுல குளோபலி அவங்க நாசா மட்டும் தனியா பண்றது கிடையாது, ஐஎஸ்ஆர்ஓவும் பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் ஃப்ரம் எல்லா கண்ட்ரீஸும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போட நாசா லீட் எடுத்து நடத்துறது தான் இந்த ஹேக்கத்தான். இது எவ்ரி இயர் நடக்கும். நமக்கு 4-5 வருஷமா நம்ம இந்தியா டீம் வின் பண்ண முடியல. இந்த வருஷம் இந்தியன் டீம், சென்னை டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எவ்ரி இயர் நடக்கும். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் நடக்கும். ஜூரி எல்லாமே பெரிய இண்டஸ்ட்ரீஸோட லீடர்ஸ் தான் ஜூரியா இருப்பாங்க. என் பேரு பிரசாந்த் கோபாலகிருஷ்ணன். நான் இந்த டீம் லீடர். எங்க டீம் பேர் ஃபோட்டானிக்ஸ் ஒடிசி. நாங்க நாசா ஸ்பேஸ் ஆப்ஸ் ஹேக்கத்தான் 2025 குளோபல் வின்னர்ஸ். எங்க காம்படிட்டர்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டாப் யூனிவர்சிட்டிஸோட ரிசர்ச் ஸ்காலர்ஸ், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், அவங்க எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணி தான் நாங்க இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு பெருமை சேர்க்குற மாதிரி ஒரு விஷயம் நாட்டுக்கும், அப்புறம் ஃபுல் உலகத்துக்கும். எந்த மாதிரியான ஆப் இது, என்ன யூஸ்ஃபுல் இருக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் இன்டர்நெட் போய் சேர்றது இல்லை, ரூரல் ஏரியாஸ்லேயும். ப்ளஸ் நிறைய இப்போ நம்ம மற்ற நாட்டில் வந்து நம்ம இது கேட்கும் போது என்கிரிப்ஷன் இருக்குது, செக்யூரிட்டி இருக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து இந்த ஐடியா மூலியமாக நம்ம வந்து இன்டர்நெட் வந்து ரூரல் பீப்புளுக்கு இன்னும் மோர் அஃபோர்டபுளாக ப்ளஸ் மோர் ஆக்சசபிளாக ப்ரொவைட் பண்ணி அவங்க வந்து இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணி நம்ம வந்து நாட்டை வந்து முன்னேற்றலாம் அப்படின்றது தான் எங்கள் பேஸ் ஆஃப் ஐடியா. அங்கேருந்து பிறந்ததான் இந்த ஆகாஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராப்ளமை வந்து நீங்கள் போகணும், இந்த ஹேக்கத்தான் அட்டன் பண்ணணும் புஷ் பண்ணது எங்கள் காலேஜ் தான். ஃப்ரம் த ஸ்டார்ட் டு த எண்ட் வரைக்கும் எங்கள் காலேஜ் எங்க கூட தான் இருந்தாங்க, வித் மென்டர்ஸ், ப்ரொவைடிங் ஃபேக்கல்ட்டிஸ், அந்த மாதிரி இருந்தாங்க எல்லாருமே. ப்ளஸ் மேம் கிட்ட இருந்து இருக்கிற ஹெல்ப்பும் எல்லா விதமான சப்போர்ட் எதை கொடுக்க முடியும் அப்படின்றது வரைக்கும் அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ப்ளஸ் ஆஃப்டர் வின்னிங் அவங்க எங்களை வரவேற்ற விதம், அவங்க எவ்வளோ எங்களை பற்றி சந்தோஷமா காலேஜ்க்கு எவ்வளோ பேர் எடுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. ஸோ ஈஸ்வரின்ற ஒரு காலேஜுக்கு வந்து இவ்வளோ பேர் எடுத்து கொடுத்து எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. டீம் ஒடிசின்றது வந்து எப்படி ஃப்ரம் தி பிகினிங் எப்படி ஃபார்ம் பண்ணீங்க? அதாவது முதல்ல நாங்கள் வந்து ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்கள் மென்டார்ஸ், டீச்சர்ஸ்லாம் எங்களை வந்து புஷ் பண்ணி இந்த ஹேக்கத்தான் ஜாயின் பண்ணுங்க. நாங்கள் அதில் வந்து நிறைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து நிறைய ஐட்ரேஷன் பண்ணோம். 4-5 ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நிறையா ஸ்லீப்லெஸ் நைட் நிறைய ஒர்க் பண்ணி நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம். பட் வி டிடன்ட் கெட் பெட்டர் அவுட்புட் வரல எங்களுக்கு. அப்போ தான் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இது ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் கொலாபரேஷன் தேவைப்படுற ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பண்ணுற ஒரு ஒர்க்கு. நாங்கள் வந்து ஹார்ட்வேர் கைஸ் மட்டுமே இது உட்காந்து புஷ் பண்ணிருந்தனால எங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வரல. அப்போ தான் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மென்டார் சார் மூலமாக நாங்கள் வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் ஹெல்ப் கேட்டு அவங்க எங்களுக்கு 2 பெஸ்ட்
சீனியர்ஸ் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. அவங்க எங்க கூட உட்காந்து நாங்கள் எங்களுக்கு எந்த மாதிரி எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை கரெக்டாக கேட்டு அவங்க எங்களுக்கு ஒரு பெட்டர் அவுட்புட் கொடுத்தாங்க. 18,000 இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட வந்து இது பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க டீம். அதுல எப்படி உங்களோட அச்சீவ்மெண்ட் எப்படி நீங்க அதுல இது பண்ணீங்க? இப்போ முக்கியமா ஒரு இடத்துல நம்ம 2 பேர் பேசினா நிறைய கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். நாங்க நிறைய ஒர்க் பண்ண ரிசர்ச் பண்றப்போ எங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. எங்ககிட்ட அந்த பிக்கஸ்ட் சேலஞ்சே அதை எங்க வர ஜட்ஜு புரிய வைக்கணும்னு இருந்தா. அவங்க டைம் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் லிமிட்ல எங்களோட கண்டென்ட் எப்படி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோன்றது அதுதான் நாங்க பில்ட் பண்ணிட்டு இருந்தோம். பிபிடில நாங்க என்ன பண்ண போறோம், நாங்க எதுனால பண்றோம், அது மத்தவங்களுக்கு என்ன நல்லது கொடுக்க போகுது, அதனால மத்தவங்களுக்கு என்ன பலன், அதுல என்னெல்லாம் இருக்குன்றதை நாங்க ரொம்ப தெளிவா கொடுத்துருந்தோம். அது எங்களுக்கு பெரிய பிளஸ் பண்ணுச்சு. நாங்க இதோடைய ஒட்டுமொத்த அவுட் எவ்வளவு நாள் கிடைக்கும் சக்சஸ் மக்களோட யூஸ் வருது? இதை வந்து நாங்கள் இப்போ முதல்ல வந்து இஸ்ரோக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறோம் இந்த ஐடியாவை. அதுக்கப்புறம் அவங்க இதில் வந்து யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து மேட் இன் இந்தியாவாக இருக்கணுன்றனால நம்ம நிறைய டெஸ்ட் நிறையா ரிசர்ச்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிஹெச்இஎல் அப்புறம் இஸ்ரோ, இன்ஸ்பேஸ் இந்த மாதிரி சில ஆர்கனைசேஷன் அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்க கூட ஒரு ப்ராப்பர் அக்ரிமெண்ட் ஒன்று ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவங்க நெக்ஸ்ட் ரிசர்ச் என்ன பண்ணலாம் அப்படின்றத சொல்லி ஒரு 2 to 3 years. இது எங்களால் ப்ராப்பர் டைம் சொல்ல முடியாது இதுக்கு, ஏன்னா நிறைய பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் இருக்குது, லைசன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. நம்ம குறிப்பா நிறைய பார்த்துருப்போம், உலக அளவுல வந்திருப்பாங்க, போட்டிட்டு இருப்பாங்க. இங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட் ஐஐடி, என்ஐடி, உங்க மாதிரி ஒரு சிறந்த பெரிய நிறுவனங்கள், அதே போல இந்த மாநில இந்த ஸ்டேட்ல மட்டும் மற்ற ஸ்டேட் வேர்ல்டு அளவுல நிறைய பேர் பங்கெடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுடைய ப்ராஜெக்டை கொண்டு போயிட்டு நீங்க கொண்டு போய் மக்கள் அவங்களுக்கு புரிய வச்சு சக்சஸ் ஆனதுல எவ்வளவு உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் அதை எங்களால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. யூ கேன் see our faces how much, பட் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் இட் நாங்க ஒரு டீமா வந்து செயல்பட்டாலும் எங்களுக்கு காலேஜ்ல இருந்து நிறைய ரிசோர்சஸ், டைம் அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணனால தான் எங்களால இவ்வளவு அளவு வளர்ந்த முடியும். நாங்க என்னதான் வந்து அதை போய் ஒர்க் பண்ணி நாங்க ஜெயிச்சிருந்தாலும் அவங்க திரும்ப எங்களை வரவேற்றாங்க. எந்த எக்ஸைட்மெண்ட்ல அனுப்பி வச்சாங்களோ அதே எக்ஸைட்மெண்ட்ல எங்களை ரிசீவ் பண்ணாங்க.